Hey guys, welcome back. எனக்கு நம்ம மொண்டி ஷோவில் இருந்து ஒரு வீடியோ, அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம ஆர்யாவோட ஒரு படம் ஒன்று வந்துச்சு, மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு. அந்த படத்தை தான் ரோஸ்ட் பண்ணியிருக்காரு மிஸ்டர். ஆமாம், மிஸ்டர் எக்ஸ் வெரி ஒஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு, ஆர்யா மூவி ரோஸ்ட் அப்படின்னு. நாங்களும் இந்த படத்தை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்து முடித்தோம். ஸோ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, இப்படி ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படி ஒரு டீசர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம். அப்போ மிஸ்டர் எக்ஸ் இது ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படின்னு போட்டு ஆர்யா, கௌதம் கார்த்திக் அப்போலாம் போடும்போது ஓகே ஒரு ஸ்பை த்ரில்லர் ஒன்று வரப்போகுது, செம ஸ்டைலிஷாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சோம். அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேப்புக்குள்ளே துரந்தர்னு ஒரு படம் அது வந்துருச்சு. அது வந்து ஸ்பை த்ரில்லர், ஸ்பை அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருச்சு. ஸ்பைனாலே இந்த மாதிரி ஸ்டைலிஷாக கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு அப்படி பார்த்த இடத்துல இருந்து தள்ளி முடி வளர்த்துக்கிட்டு அழுக்கா அங்கே போய் தலைமறைவாக இருந்துக்கிட்டு அந்த ரியாலிசத்தை காட்டிருச்சு. அதில் பார்க்க 2 பேரை வந்து அது சக்கப்போடு போட்டுருச்சா, தப்பான டைமில் படத்தை எடுத்து துரந்தருக்கு அப்புறம் இவங்க மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ போய் நம்ம துரந்தர் பார்த்ததுக்கு அப்புறம் மிஸ்டர் எக்ஸை பார்க்கும்போது எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது. எல்லாம் வந்து இது படம், இது சினிமா, துரந்தரும் சினிமா தான். பட் அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இது ஒரு ஓவர் சினிமாட்டிக் இதாக தெரியுது. ஒரு காலத்தில் வந்துச்சுல்ல, ஸ்பை த்ரில்லர்னா இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், பல கேஜெட்ஸை தூக்கி போடுவாங்க, அதை ட்ராக் பண்ணு இதை ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பை டீமில் யார் யார் இருப்பாங்க, வெப்பன்ஸு இன்டெலிஜென்ஸு, ஒரு ஹேக்கரு, ஒரு அவர் அந்த இன்டெலிஜென்ஸு, சண்டை தெரிஞ்சவர் அப்படின்னு ஒரு 7 பேர் கொண்ட குழு இருப்பாங்க அப்படின்னு ஒரு படமுங்க. இப்போ இதுவே இப்படி இருக்கே, துரந்தர் வந்ததுக்கப்புறம் இப்போ கௌதம் மேனனோட விக்ரமோட படம் துருவ நட்சத்திரம், அதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான். அதுக்கு என்னது, அது எப்படி ரிசீவ் ஆக போதோ தெரியல. அது ஆல்ரெடி படம் எடுத்து 10 வருஷம் வேறு ஆகிப்போச்சு, இப்போ துரந்தர் வேறு வந்துருச்சு. ஸோ அது எப்படி இருக்கும், கௌதம் மேலே இன்னொரு நம்பிக்கை இருக்குது. அது வரும்போது வரட்டும், பார்த்துக்கலாம். இப்போ மிஸ்டர் எக்ஸோட ரோஸ்ட்டை பார்க்கலாம். இந்த படத்தில் அவங்க ட்விஸ்ட்டு அப்படின்னு ஒரு 7-8 ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலே நமக்கு ட்விஸ்ட்டா இல்லையா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் அப்படியே ரோஸ்ட்டோடு சேர்ந்து எங்கள் கருத்துக்களையும் நடுவில் சொல்கிறோம். வாங்க, இது ஒரு 9 மினிட்ஸ் வீடியோ உங்களுக்கு இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இவர் தான் ரா ஏஜென்ட் மிஸ்டர் எக்ஸ், பேரு பரமேஸ்வர். இவன் ஒரு பைத்தியக்காரங்க. பஞ்சாப்ல இருந்து ராஜஸ்தானுக்கு போற வழியில ஒரு புள்ள பிடிக்கிற 4 பேர் ஜீப்பை நிறுத்தி பிள்ளைங்களை இங்கே விட்டு போயிரு, இல்ல பொச்சிலே போட்டு நான் இங்கே புதைச்சிருவேன்னு சொல்ல, இந்த பைத்தியக்கார பரமேஸ்வர் பிள்ளைங்களை விட்டுட்டு அவன் கிளம்பிட்டான். எடுத்தேம்பாரு ஓட்டம். டேய், அது ஓம் பிள்ளைங்க தானா, இல்ல நீயே புள்ள பிடிக்கிறவன் தானா? சரி, இவன் ஏன் இந்த குழந்தைகளை விட்டு ஓடனானாமா, நியூக்ளியர் மற்றும் இந்த அணு சக்தி எல்லாம் உருவாக்க பயன்படுத்தக்கூடிய 7 புளுட்டோனியம் கேப்சல்ஸ ஒரு டப்பாக்குள்ள அடைச்சி இந்தியா அதை மலை உச்சிக்கு கொண்டு போதான். இவங்க அந்த டப்பாவை தூக்கிட்டு போகும்போது பனிக்கட்டிங்கெல்லாம் பாஞ்சு வந்து இவங்கள படம் பார்க்கும்போது இவர் சொல்கிறாரு, அதில் போகுது 7 புளுட்டோனியம் கேப்சூல்ஸை அவங்க அப்படியே அந்த மலை உச்சிக்கு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறாங்கன்னு இவர் பார்க்குறாரு. என்ன தம்பி இவங்க 7 கேப்சூலை தூக்கிட்டு போகிறதுக்கு இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு இவர் தூக்கிட்டு வந்து காட்டுறாரு. அவரோட மருந்து பைக்குள்ள 30 கேப்சூல் இருக்கு. இவர் சொல்கிறாரு 30 கேப்சூலே இங்கே பாரு, நான் 2 விரலில் தூக்கிட்டு போகிறேன், 7 கேப்சூலை தூக்க மாட்டேங்கிறாங்க தடிமாட்டு பயலுக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இவர் நெஸ்டாரு புளுட்டோனியம் அப்படின்னா புது மாத்திரை மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு போல இருக்கு, ப்ரெஷருக்கு குடிக்கிற மாத்திரை போல இருக்கு. அதை தூக்கிட்டு பனிமலையில் இருக்குடா 7 கேப்சூலை தூக்கிட்டு போகிறதுக்கு இருக்குடா இத்தனை பேர் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அடிச்சிட்டு போயிருது. அப்புறம் அந்த டப்பா எங்க போச்சுனே தெரியலையாமா, அதை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களாமா. டேய், என்னடா மல்லிகை கடையில பொட்டு கடலை காணா போன மாதிரி சொல்றீங்க, புளுட்டோனியம்டா அது. இது தெரிஞ்ச பரமேஸ்வரன் திருப்பி அந்த நியூக்ளியர் டிவைஸை கண்டுபிடிச்சு அதை அலேக்கா தூக்கி காரோட டிக்கில வச்சுக்கிட்டு விதவிதமா விக்க மாட்டிக்கிட்டு அயன் பட சூர்யா மாதிரி 6-7 கண்ட்ரி சுத்திட்டு இருந்திருக்காப்ல. இப்படிதான் எவனோ ராஜஸ்தான்ல ரசகுல்லா நல்லா இருக்கும்னு சொல்ல அதை வாங்க ராக்கெட் வேகத்துல போயிருக்காப்ல. அப்பதான் இந்த புள்ள பிடிக்கிறவங்க இவங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா. அப்ப எதுக்காக இவரு இதுங்களை இட்டுட்டு போகாம விட்டுட்டு போனார்னா, அந்த நியூக்ளியர் டிவைஸ் அவர் ஓட்டிட்டு வந்த காரோட டிக்கிக்குள்ள இருந்திருக்கான். அந்த நியூக்ளியர் டிவைஸ் கெட்ட வகையில கிடைக்க கூடாதுங்கிற ஒரே நல்ல நோக்கத்துக்காக தன்னோட பிள்ளைங்களையே பாதியில விட்டுட்டு போயிருக்காரு நம்ம பரமேஸ்வர்.
ஏண்டா நியூக்ளியர் டிவைஸை டிக்கிக்குள்ள வச்சுட்டு சுத்துறதே தப்பு. இதுல நீ ராஜஸ்தானுக்கு ரசகுல்லா வாங்க போய் பெத்த பிள்ளைங்கள பாதியில விட்டுட்டு வந்திருக்க. இருடா, எங்க எல்லோ கோயில் கருப்பசாமிக்கு காஞ்ச மிளகாய அரைச்சி உன்னை அக்குள்ள கட்டி வர வைக்கல. இது வாட்டர்மெலன் ஸ்டார் மேல சத்தியம்டா. அப்புறம் இந்த தொலைஞ்சி போன இந்த பையன் தான் நம்ம ஹீரோ ஆர்யா. நம்ம ஜி எப்படி டீப் சீக்குள்ள போய் நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எப்படி தியானத்துல ஈடுபட்டாரோ, அது மாதிரி நம்மளோட ஹீரோ இங்க ஆர்யா அசால்ட்டா அண்டர் வாட்டர்ல 20 நிமிஷம் இருக்காப்ல. ஏங்க அது உண்மையான ஃபுட்டேஜா இல்ல ஏறியாது? உண்மையா நடந்துருக்கு போல. நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா நடுக்கடல்ல குதிச்சாரா? இதை பார்த்து தான் அந்த படத்துல எடுத்து வச்சிருக்காங்களா? அப்புறம் இந்த ஸ்பை த்ரில்லர் படம்னாலே ஒன்னும் தெரியாத நாலு முட்டா பசங்க ஒன்னு சேர்ந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்னென்னமோ பண்ணுவாங்களே, அது மாதிரி இவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு. ரால எதுக்கு இருக்கோனே தெரியாம ரிட்டையர் ஆன ரவீந்திரன் ரால சம்பளம் பத்தல அப்படிங்கறதுனால ராபிடோங்கிற பேரை டிராபிடோ அப்படின்னு மாத்தி ஓட்டக்கூடிய ஒரு பார்ட் டைம் ரா ஏஜென்ட். அப்புறம் இந்த ஸ்பை த்ரில்லர் படங்கள்லாம் ஃபிளாப் ஆவறதுக்கு முழு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய இந்த ஹேக்கர் கேரக்டர். இது என்னாலாம் இந்த அந்த ஹேக்கர்ஸ் கேரக்டர்லாம் ஒரிஜினலாக ஹேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் இவங்க அசால்ட்டாக பண்ணுவாங்க சார். இப்போ இதான் கீபோர்ட்னு வச்சுக்கோங்களேன். ரம்யா அதை ஹேக் பண்ணு, ஓகே பண்ணிட்டேன், மூஞ்சி இப்படி தட்டி என்ட்ராவுக்குன்னா ஹேக் பண்ணிடுவேன். நீ பேசாம இரு. உடனே அவர் சொல்லுவார், நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கோம், உங்களுக்கு லைவ் ஃபீட் கொடுத்துக்கிட்டே இருன்னு. ஒரு ஹேக்கர்னா ஒரு ஸ்க்ரீன்லாம் பார்க்க மாட்டாங்க, ஒரு 25 ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு நேரா போ, ரைட்டு திருப்பு, உனக்கு முன்னாடி 7 பேர் வர்றாங்க, ரிவர்ஸ்ல வா, இரு அந்த செக்யூரிட்டி கேமரா இப்போ நான் ஹேக் பண்ணுறேன், பண்ணிட்டேன், இப்போ பாரு அந்த கதவை. அவங்க கத்துவார், ரம்யா கதவை தர, நோ திறக்க மாட்டேன், நீ திறந்தது ஆகணும், ஓகே, கிடுக்கிடு டக்கு, கிடுக்கிடு டக்கு. இங்க இருந்துக்கிட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற கதவெல்லாம் திறப்பாங்க. அப்படி பல நம்ம ஆர்யாவே ஆரம்பம் படத்துல ஒரு ஹேக்கர் தானே, அவருக்கு இப்போ இங்கே ஒரு ஹேக்கர். என்ன அட்டூழியம்லாம் பண்ணுவாங்க தெரியுமா சார்? ஹேக்கர் பெரிய பெரிய செட்டப்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அப்போ சார் சின்ன வெத்தலைப்பட்டி மாதிரி ஒரு லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோத்தையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற 100 கோடியை வலிச்சு எடுறான். எடுத்துட்டேன்டா, அவன் காரை கிளப்பிட்டேன்டா அப்படின்னு அட்டூழியம் பண்ணுறாங்க சார். படத்துல ஹேக் பண்ணுதுங்கறத ஒரு லிஸ்ட் போட்டு சொல்ற கேளுங்க. பவர் பிளான்ட்ல பவரை கட் பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்ல ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது லேப்டாப்ல ஒரு பட்டனை தட்டி பவர் எல்லாம் கட் பண்ணி விடுது. அசால்ட்டா இந்த விண்டோஸ் 11 ஷட் டவுன் பண்ற மாதிரி இந்த நியூக்ளியர் பாம் எல்லாம் ஷட் டவுன் பண்ணுது. அப்புறம் ஆர்யா டோர் ஓபன் பண்ண சொல்றாரு, அந்த டோர் எல்லாம் ஓபன் பண்ணி விடுது. தேங்க்ஸ். நீங்க வேணா இவங்கள்ட்ட போய் இந்தியா கேட்டை ஹேக் பண்ணி கூட அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் ஹேக் பண்ணி திறந்து வச்சிருவாங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் போர்டோட. அப்படிப்பட்ட ஹேக்கர் ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. அப்புறம் அந்த 4 மாடுகளையும் மேய்ச்சலுக்கு அனுப்புறதுக்கு டீம் லீடர்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அதுதான் நம்ம ஹீரோ டீம் லீடர் கௌதம். அப்புறம் இந்த ஒண்ணு கடிக்க கூட தெரியாத இந்த டீம் வச்சுக்கிட்டு ஹிந்தி ஆளுங்கள்ட்டே தமிழ்ல பேசி புரிய வைக்கக்கூடிய வல்லமை பெற்ற இந்த டீமுடைய ஹெட் இந்திரவர்மா. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்குமாறு பின்றாரு. அடுத்து இந்த படத்துல வரக்கூடிய தேவையில்லாத ஆணி இந்த படத்தோட ஹீரோயின். இதோட கேரக்டர் எப்படின்னா, ஹீரோ எங்க போனாலும் பாட்டில்ல ஒட்டின 10 ரூபாய் ஸ்டிக்கர் மாதிரி ஹீரோ கூட ஒட்டிக்கிட்டே வர ஸ்டிக்கர் தான் இந்த ஹீரோயின் கேரக்டர். அந்த ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டில எதுக்கு அதுல ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்கன்னு தெரியாம வாங்கி குடிப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் நம்ம. அப்புறம் அந்த படத்துல காமெடிக்கு பஞ்சம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரை மீஷோல ஆர்டர் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வருது. காமெடிக்கு பஞ்சம் இருக்க கூடாது. இப்ப அப்படியே ஆப்போனன்ட் டீமுக்கு போனோம்னா இந்த துரு பிடிச்ச கெட்டு போன பெட்டிய ஒரு கெட்ட குரூப் ஒன்று தேடிட்டு இருக்கான். அந்த குரூப்போடைய தலைவன் பேரு ராணாவான். அந்த ராணா ராஸ்கலுக்கு வேலை பார்க்கறவன் தான் இந்த அமரன் பையன். இந்த அமரன் கேரக்டருக்கு அவன் ஆத்தாக்காரி பிளாஷ்பேக் ஒன்று இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு 10 வயசு இருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் ஒன்று நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல இவன் அம்மாவை அக்கிலே சுட்டு போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கு பழிவாங்க தான் இவன் இந்தியாவே அழிக்க போறானா. ஏன்டா உன்ன மாதிரி உலகத்துல எல்லாரும் அவன் அக்கல் அடி வாங்கினதுக்கு பழி வாங்க கிளம்பிட்டா உலகத்துல 10 பேர் உசுரோட இருக்க மாட்டானடா. இதுவே ஒரு அல்லக்கை. இந்த அல்லக்கைக்கு அசிஸ்டன்ட் ஒன்று இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்க்குற காமினி. இவரோட வேலையா ஆர்மி ஆபீசர்ஸ்க்கெல்லாம் போட்டோவை காட்டி ஹனி ட்ராப் பண்றலாம். காமினியோட காம வலையில விழுந்த இந்த காம கொடூரன் தன்னோட காம லீலைகளை இந்த காமினி யார்ட்டையும் காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயந்து போய் இந்தியா ஏதோ ஒரு மிசைல் ஒன்று வச்சிருக்காங்களாமா, அதோட பாஸ்வேர்டை கொடுத்துட்றான். அப்புறம் நம்ம வில்ல அமரன் இந்த காமினியோட காம கொடூரன்
நீங்களாவது 4 தடவை சொல்லுங்க, காது குளிர கேட்டுக்கிறேன். வில்லன் அமரன்னு அவரையும் வில்லன்னு சொல்றாங்க. நானும் படம் முடிஞ்சு டிவி ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் உட்காந்து பார்க்குறேன், எந்த ஆங்கிளாவது வில்லன் மாதிரி தெரியவாரான்னு. எங்க கலருக்கு டை அடிச்சுட்டு கண்ணுக்கு லென்ஸ் வச்சுட்டு ஊனா வில்லனா என்னங்க? அவரை பார்த்தா இப்போ கூட அவரை ஹீரோவாக நடித்தா கூட பச்சக்கு பச்சக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. அவரை கூட்டு வந்து ஆர்யாவுக்கு வில்லன் நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீங்க சார் நீங்கள். அவரும் அந்த அந்த வில்லன் அப்படின்னா சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து உட்காடுறது, அது பண்ணுறது, ட்விஸ்ட்டு கொடுக்குறது, ட்விஸ்ட் அடிக்கிறது, அதை ஒரு மாதிரி ஒரு விதமாக பேசுறதுன்னு எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. வில்லன் மாதிரியா ஒரு இல்லை மேனேஜர் மூஞ்சியா இல்லை சார் உங்களுக்கு. தெரியல உங்களை ஏன் வில்லன் ரோலுக்கு காஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. நீங்கள் பேசாமல் ஆர்யாவோட டீமில் இருக்கிற ஒருத்தராக வந்திருக்கலாம். வாங்கின பாஸ்வேர்டை பக்கத்து தெருவுல இருந்து ஆபரேட் பண்ணி இந்தியா கண்டுபிடிச்ச புதிய மிஷைல ஆளே இல்லாம லான்ச் பண்ணி அதை பஞ்சாப்ல இருந்து நேரா பாகிஸ்தானுக்கு உழுவுற மாதிரி செட் பண்ணிடுறானா. அந்த மிசைல் பாகிஸ்தான்ல விழுந்து வெடிச்சு போயிடுது. அதை பார்த்து பதறி போன பிஎம் பாகிஸ்தானுக்கு போன் பண்ணி பாய் தெரியாம விழுந்துருச்சு கோச்சிக்காதீங்க பாய்னு சொல்லி கெஞ்ச பாகிஸ்தான்காரங்க பச்சை பச்சா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா நீங்க வெடிகுண்டு போட்டு விளையாட ஏன் வீடு தான் கிடைச்சிச்சா? என்னடா நார்த் கொரியா கிங்ஜாம் முன்னோட மோசமா இருக்கீங்க அப்படின்ட்டு பாகிஸ்தான்காரங்க புலம்புறாங்க. மனுஷனாரா நீங்க எல்லாம்? அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்றாங்க. அதுல நம்ம இந்திரவர்மா, டே உங்க அப்பா உன்னை பாதிலே விட்டுட்டு போனதால அந்த ஆளை பைத்தியக்காரன் நினைச்சுக்காத. 10 வருஷத்துக்கு முன்னாடி பனிக்கட்டியில அடிச்சுட்டு போன நியூக்ளியர் டிவைஸ உங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. அதை கொண்டு போய் இந்தியாக்காரங்கள்ட்ட கொடுத்தா நம்ம ஆளுங்க இன்ஸ்டாகிராம்ல இஷ்டத்துக்கு ஆட் போட்டு சேல்ஸ் பண்ற மாதிரி இந்தியாக்காரங்க நியூக்ளியர் டிவைஸே சேல் பண்ணிடுறாங்களாம். இப்போ ஒரு ரஷ்யால ரகுமான் பாய் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இவரை ரஷ்யால இருந்து பாகிஸ்தானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. I have been arrested in Moscow by Pakistan's ISI. இங்க பாடுற தம்பி, உங்க அப்பா பரமேஸ்வர 10 மணி நேரத்துல போட்டு தள்ளிடுவாங்க. அதனால இப்பவே நீ 10 நிமிஷத்துல ரஷ்யாவுக்கு ராக்கெட் வேகத்துல கிளம்புற, பரமேஸ்வர பத்திரமா கூட்டு வந்துரு அப்படிங்குது. இவனுக்கு பரமேஸ்வர காப்பாத்த ரஷ்யா போலீஸ்ல சண்டை போடுறாங்க. எப்படிங்க சார், தமிழ்நாடுல இருந்து ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாக்காரனை அடிச்சு போட்டு நீ உன் அப்பனை காப்பாத்திட்டு வந்துருவ. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதில் வந்து அந்த ரா ஏஜென்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அந்த எல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அது நம்ம காளி வெங்கட். நமக்கு இதில் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது, நம்ம எந்த கேள்வியும் கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக காளி வெங்கட்டை வச்சு அப்பப்போ ஒரு டயலாக். அவங்க ரஷ்யாவுக்கு வந்துடுவாங்க. சரி ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டீங்க, ஆயுதம் சண்டை போடுறதுக்கு. உடனே அவர் ஒரு டயலாக் அவங்களோட அப்படி பேசிகிட்டு இருப்பார் ஃபோனில். ஒரு 5 நிமிஷம் இருங்க தம்பி, என்ன உங்களுக்கு ஆயுதங்கள் வாங்கிட்டு வந்து அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய துப்பாக்கியெல்லாம் ரஷ்யாவில். அப்புறம் இங்கே சண்டையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஊருக்கு போகணும்ல, மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கூட வேணும் ஊருக்கு போகிறதுக்கு ப்ரைவேட் ஜெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு. இவர் தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது. எப்படி பண்ணுறாரு, எப்படி ஏற்பாடு பண்ணுறாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ரான்னா பண்ண முடியும். நானும் யோசிக்கிறேன், நம்மளும் ரோவில் சேர்ந்தா ப்ரைவேட் ஜெட்டில் ஊருக்கு போயிடலாமா? அதுக்கு 6 பேக் எல்லாம் கேட்குறாங்களே, வேணாம் நம்ம கப்பல்லே ஊருக்கு போகிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு போட்டு காருக்குள்ள பார்த்தா இவன் காப்பாத்துறது அவங்க அப்பா பரமேஸ்வரன் இல்ல, ஒரு பொம்பளை புள்ளைய. பரமேஸ்வரி இந்த புள்ள யாரானா சின்ன வயசுல இவங்க அப்பா பரமேஸ்வர் பாதியில விட்டுட்டு போன இவனுடைய தங்கச்சியாமா. இவன் ராஜஸ்தான்ல ராவுத்தர் பாய்ட்ட ஆப்பிள திருடிட்டு ஓடும் போது இந்த அத்துல்யா ரவி ஆக்சிடென்டா தொலைஞ்சிருச்சாமா. ஆப்பிள திருட போகும்போது பாதியில தொலைஞ்சு போன பொண்ணு இவன் அப்பனை தேடி போகும்போது பத்திரமா கிடைச்சிருக்கா. எவன்டா சொன்ன உலகத்துல 7 அதிசயம் தானே, இது 8வது அதிசயம்டா. டைரக்டர் வந்து நம்மளை எல்லாரும் மெச்சுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சீன் வச்சிருக்காரு. ஒரு குறியீடு எல்லாரும் வைக்கிறாங்க, லோகேஷ்ல இருந்து எல்லாரும் குறியீடு வைக்கிறாங்க, நம்மளும் வெப்பவிடா அப்படின்ட்டு. அவங்க தங்கச்சியும் அண்ணனும் எப்போ பிரிவாங்க ராஜஸ்தானில் அப்படின்னா, தங்கச்சி பசிக்குதுன்னு சொல்லும் போது ஒரே ஒரு ஆப்பிளை திருடிட்டு ஓடி வர்றதுக்குள்ள தங்கச்சி மிஸ் ஆயிரும். தங்கச்சிக்கு திருடின ஆப்பிளை கொடுக்க முடியலையே அப்படிங்கிற கவலையில் ஒரு ஆப்பிள்னால நம்ம தங்கச்சி பிரிஞ்சிருச்சேன்னு ஒரு ஆப்பிள்னால பிரிஞ்ச அண்ணன் தங்கச்சி. பல வருஷங்கள் கழித்து பிரைவேட் ஜெட்டில் ஆகாயத்தில் இவர் சரத்குமாரை கடத்துறன்னு நினச்சி இவங்களை காப்பாற்றி கூட்டி வந்துடுவாரா. கூட்டி வரும்போது இவருக்கு பசிக்குன்னு ஒரு ஆப்பிள் எடுத்து நறுக்கிட்டு இருப்பாரு. ஏமா அவன் பேர் என்னம்மா? என் பேர் இது. என் பேர் இதும்மா அப்படின்னு அவங்க அப்பா பேரையும் சேர்த்து சொன்னோடனே, நீ தான் என் அண்ணனா, நீ தான் என் தங்கச்சியா அப்படின்னு அந்த வெட்டு ஆப்பிள் ஒரு துண்டு கொடுப்பாரு. அப்போ டேரக்டர் என்ன யோசிச்சிருக்காரு, ஆப்பிளில் பிரிந்த குடும்பம் ஆப்பிள்லையே ஒன்று சேருது. இதெல்லாம் இப்போ பார்த்தியா டேரக்டர் ஆப்பிளில் வச்சாடுறா ட்விஸ்ட்டு அப்படின்னு நாங்கள் இப்போ மெச்சனுமா.
கொஞ்ச நேரம் படம் ஓடின பிறகுதான் தெரியுது இவன் தங்கச்சின்னு நம்பி ஒரு தற்கொலை வீட்டுக்கு கூட்டு வந்தான்ல அது இவன் தங்கச்சியே இல்லையாமா. அந்த தற்கொலை இந்த அமரனோட அக்கா பொண்ணாட்டுக்கு. அவ திடீர்னு இவன் ஆளு கழுத்துல துப்பாக்கி வைக்க அப்புறம் அமரன் 5 மணிக்கு வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தன்னோட அக்கா பொண்ண பத்திரமா ஆட்டோல கூட்டு போயிடுறான். போனவன் ஆரியாவோட ஆளையும் பொச்சில போட்டு தள்ளிடக்கூடாது, அந்த புள்ளைய உயிரோட விட்டுட்டு போயிட்டான் இந்த அறவேக்காடு அமரன். எப்பேற்பட்ட அறிவாளிகளா சேர்ந்து இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது எனக்கு 6 நாள் ஆயே வரலடா. அப்படி இதுல எனக்கு என்னன்னா, இப்ப நான் யாரையும் நக்கல் பண்ணல, பட் ஒரு இதா பார்க்கும்போது எவ்வளவு சீரியஸான சிச்சுவேஷன் அப்ப நான் யோசிச்சேன் என்னடா இது அப்படின்னு. அந்த தங்கச்சி இருக்கும்ல, அது தங்கச்சி இல்லைன்னு தெரியாததுக்கு முன்னாடி தங்கச்சியை வந்து ஹீரோயினோட நீ உன் வீட்டில் தங்கட்டுவேன் தங்கச்சி அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு கண்ணையும் கொடுத்துட்டு சொல்லுவார். ஃபோன் மறுபடியும் அந்த ரா ஏஜென்ட் ஃபோன் எடுத்து நீ ஒன்றும் கவலைப்படாத, என் ஃப்ரெண்ட்ஸை பாதுகாப்புக்கு உன் வீட்டு வாசலில் போடுறேன் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னு அந்த டீம் கொஞ்சம் பேர் வர்றாங்க. ஒரு 2-3 பேர் வர்றாங்க, வந்து ஹீரோயினோட பேசுகிறாங்க. பார்த்தா அவங்க வீல் சேரில் உட்காந்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, மேடம் இந்தாங்க எனி ப்ராப்ளம் 1 கால், நான் வர்றேன். எப்படி வருவீங்க, எப்படி சண்டை போடுவீங்க? ஏன்னா ஆல்ரெடி ராவில் சேர்ந்து காலை இழந்த ஒரு நபரை மறுபடியும் பிரச்சனையை தள்ளுறிய நீ. அவருக்கு பதிலாக வேற யாரையும் அனுப்பியிருக்கலாம்ல, கடைசியில் அவரையும் கொண்டு போடுறாங்க. இதில் எப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி பாதுகாப்புக்கு தான் நிற்க சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, நல்லா சந்துக்குள்ளே வேனை ஓட்டிக்கிட்டு ஒரு 20 பேர் வேனுக்குள்ளே இருக்காங்க, டீ குடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கௌதம் கார்த்திக் வாசலால் தான் உள்ளே வந்தார். ஏன்னா வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னா வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். நீங்கள்லாம் வீட்டை பார்த்துருக்காங்க, எங்கேயாவது சந்தை மூத்திர சந்து கிடக்குதான், அங்கே மூத்திர சந்தில் வேணா பார்க் பண்ணிட்டு நல்லா இருட்டுக்குள்ளே அப்படியே போய் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. கௌதம் கார்த்திக் உள்ளே வந்து பல பேரை மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்போ ஃபோன் எடுத்து சீக்கிரட்டாக கால் அடிச்சிடுவாங்க. அதை பார்த்துட்டு ஹேய் மேடமுக்கு ஏதோ பிரச்சனை வாங்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்து ஒருத்தராக வந்து சாக வேண்டியது. நீங்கள் வாசல்லே இருந்திருந்தா கௌதம் கார்த்திக் வரும்போதே யார் நீ உள்ளே போக முடியாது தடுத்துருக்கலாம்ல. நீங்கள் வாசலில் இல்லை, அதுக்கு ப்ரூஃபே கௌதம் கார்த்திக் தான். நல்ல ஆள் அனுப்புனாருங்க ஆரியா. அப்புறம் இன்னொன்று இருக்கு, அது அதில் வராட்டி நான் சொல்கிறேன் கிளைமேக்ஸில். ஒரு பாய் அறந்து போய் உட்காந்துருக்கேன். அப்புறம் இந்த அமரனோட அக்கா பொண்ணு அதுல்யா ரவி இருக்குல்ல, அவ இந்த நியூக்ளியர் ஜெனரேட்டர்லாம் வச்சிருக்கலாம். என்னடா வீட்டுக்கு ஒரு கிரைண்டர் வச்சிருக்க மாதிரி சொல்றீங்க? ஞாபகம் வந்துருச்சு. இப்போ இங்கே கௌதம் கார்த்திக் உள்ள பூந்துட்டாரா, அது வந்து ஆரியாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஆரியா என்ன பண்ணுவார், இங்கே கௌதம் கார்த்திக் கேர்ள் ஃப்ரெண்டையும் தங்கச்சியும் அட்டாக் பண்ண வர்றது தெரியறதுக்கு முன்னாடி அவரோட டீம் எல்லாம் நல்லா பெரிய கருப்பு வண்டி எடுத்துக்கிட்டு சிட்டிக்குள்ளே உருட்டிட்டு போய் ஒரு சர்ச்சுக்குள்ளே எங்கேயோ போகிறாங்க. அண்டர் கிரவுண்டில் அங்கே ஏதோ கம்ப்யூட்டரில் வச்சு அதை பண்ணுறாங்க. 1க்கு 4 வண்டி இருக்குது, சர்ச்சு இந்த பார்க்கிங் லாட்டில் தான் இருக்குது. ஆரியா தான் ஓட்டிகிட்டு வந்தது. ஆரியாவுக்கு ஃபோன் வருது மறுபடியும் ரா ஃபோனில், ஹலோ உன் தங்கச்சியும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற வீட்டுக்குள்ள நான் போந்துட்டேன். அவர் கேக்குறாரு, ஓடுறாரு, ஓட்டம் கார் இருக்குல்ல, கார் எடுத்துட்டு போங்கல. நோ பர்சனல் விஷயத்துக்காக நான் இந்த டிபார்ட்மெண்ட் வண்டியை யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு ஓடியே போக வேண்டாம். அதுக்குள்ள அங்க எல்லா வேலையும் முடிஞ்சு. நான் யோசிக்கிறேன், மிஸ்டியெல்லாம் சொல்லுது இந்த பார்க்கிங்கில் அந்த காரை தாண்டி தான் சார் ஓடுறீங்க, அந்த காரை எடுத்துட்டு போனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு. இல்லைங்க, காரை எடுத்துட்டு உடனே போனால் கௌதம் கார்த்திகை நான் பிடிக்க வேண்டி வந்துடும், அதுக்கு அவன் போகிற வரைக்கும் நான் மெதுவாக ஓடிக்கிட்டு இருக்கேன். நீட்டுக்குங்க அந்த சர்ச்சிலேருந்து ரோடால் ஓடியே போய் அந்த வீட்டுக்கு போய் சேரும்போது எல்லாரும் செத்துருவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே தனியாக உட்காந்துருக்கும். அவர்கிட்டே வண்டி சாவியெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது, ஆனாலும் ஓடி போவார், ஏன்னு தெரியல. அவர் டிசைன் பண்ண இந்த நியூக்ளியர் ஜெனரேட்டர் ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டரை உருவாக்குற மிஷின். ஒருத்தனடா நியூக்ளியர் டிவைஸை கார் டிக்கிக்குள்ள வச்சு சுத்திட்டு இருக்கான். இது என்னடா எக்ஸிபிஷன்ல ஜெனரேட்டர் ஓடுற மாதிரி நியூக்ளியர் ஜெனரேட்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. யாரா நீங்கெல்லாம் எங்க ஊர்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? How do I tell you? அப்புறம் இந்த அமரனோட அக்கா பொண்ணு அதுல்யா ரவி தயாரிச்ச நியூக்ளியர் வெப்பனை கல்பாக்கத்துல இருக்கிற நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அவனுங்களை கண்டுபிடிச்சு 1/2 மணி நேரத்துல ஆரியாவோட டீம் உள்ள போயிருது. அப்புறம் இந்த 2 கேங்கும் சோஷியல் மீடியால தாவேகா திமுக அடிச்சுக்கிற மாதிரி மாறி அடிச்சுக்கிறாங்க. பத்தாததுக்கு இந்த வில்லன் டீம்ல இந்த காமினி படம் முடியறதுக்கு முன்னாடி கடைசி 1/2 மணி நேரத்துல மனசு மாறி நானும் முன்னாள் ரா ஏஜென்ட் தான், என்ன நீங்க ராங்கா நினைச்சுக்காதீங்க, இந்த அதிமுக பாதி பேர் கடைசி வரைக்கும் எடப்பாடி கூட இருந்துட்டு கடைசியில தாவேகா கேங்க சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க. அது மாதிரி அவங்கள மாதிரி இதுவும் திடீர்னு நல்லவன் டீமுக்கு மாறி கெட்டவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்புறம் அந்த வில்லனை பவர் பிளான்ட்டுக்குள்ள வச்சு பொசுக்கி போடுறாங்க. எல்லாரும் போய் சேர்ந்த பிறகு கடைசியா ஒரே ஒரு வெடிகுண்டு மட்டும் ஒண்டியா வெடிக்காம கிடக்கு. எந்த காரணத்தை கொண்டும் அது பவர் பிளான்ட் குள்ள வெடிச்சு
வெடிச்சிடக்கூடாது. அதனால பக்கத்துல இருக்கிற பீச்ல இருந்து ஒரு போட்டை எடுத்துட்டு நம்ம வீட்டுல வெடி வெடிச்சா குப்பையாயிரும், பேசாம எய்த்த வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கால போய் வெடி வெடிச்சிருவோம், அவன் பத்திரமா கொண்டு போன்னு சொல்ல அவன் நேரம் கடலுக்கு போய் தூக்கி போட்டு வெடிச்சு போடுறான். அந்த வெடி வெடிச்சிருச்சு. ஆனாலும் இவன் ஏங்க நான் இது வரைக்கும் நியூக்ளியர் பாம்பு வெடிச்சா எப்படி இருக்கும்னு கேட்டதில்ல, இப்படித்தான் இருக்குமா? பெரிய பாம்பல்ல இருக்கு. ஆகல. ஏன் தெரியுமா? இவர் தான் கடலுக்குள்ளே 2 மணி நேரம் ஆனாலும் தம் கட்டி உட்காந்துருப்பாரு. அது மாதிரி அது வெடிக்கும் போது இவன் கடலுக்குள்ள போயிட்டானா, அதனால கடல் மாத்தா இவரை காப்பாத்திடுச்சான். கேட்கறவன் கேனா பயலா இருந்தா கழிச்சால போறவன் கழிஞ்சிட்டு கல் எடுத்து தொடச்சானா. இந்த ராணான்னு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானடா, அந்த வீணா போனவன் எவன்டா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நீங்க கேட்க மாட்டீங்க, நானே சொல்லி தொலைகிறேன். அவன் வேற யாரும் இல்ல, இவன் அப்ப மிஸ்டர் எக்ஸ் தான். இந்த பரமேஸ்வர் எதுக்காக இந்த மாதிரி பல்லான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னா, அந்த பல்லான வேலைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும்னா பார்ட் 2ல வந்து பாருங்கிறாங்க. டே பார்ட் 1க்கே பாதி உசுறு போயிடுச்சுடா, பார்ட் 2க்கெல்லாம் பாடி தாங்காதுடா. மொத்தத்துல இந்த மிஸ்டர் எக்ஸ் இந்த படத்தை பார்த்தா வந்துடும் ஃபிக்ஸ். இதில் இப்போ ஆர்யா வந்து அந்த பாம்போட தண்ணியில் வெடிச்சிட்டாரு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டாங்க. பார்த்தா ஒரு ஒரு அவரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார், ஒரு பையன் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் ஒன்று இருக்கு, அதையும் ஹீரோயின் கையில் கொடுத்து ஒரு கப்பலில் ஏற்றி விட்டுருவார். இது உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னா நீ போயிட்டாங்க. அவன் தெரியல. ஒரு வருடம் கழித்து அப்படின்னு பார்த்தா இந்த ராணா யார் அப்படின்னு அவங்களோட ஹெட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடி கடைசியில் சரத்குமார் தான் ராணா, அதாவது அவங்களோட ஹெட்டு தான், ரோ ஏஜென்ட்டோட பழைய ஹெட்டு தான் இப்போது புது வில்லன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நேராக ராணா எந்த ஊரில் இருப்பான் அப்படின்னு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆர்யாவும் ஹீரோயினும் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இந்த அம்மா வந்துடுது. நீ சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ தான் தண்ணிக்குள்ளேயே 2 மணி நேரம் தம் கட்டுறவனாச்சு, நீ அங்கேருந்து இந்தியன் தாத்தா மாதிரி எப்படி தப்பிச்சிருப்பா அப்படிலாம் பேசி முடிச்சுட்டு இந்த அன்னியனில் நாசர் கேட்பார்ல, ஏன் ரெமோ நீங்கள் உங்கள் காதல் செலவுக்குலாம் என்ன பண்ணுறீங்க, அம்பி வீட்டு பத்திரத்தை அடமான வச்சுட்டு அப்படின்னு வரல. அது மாதிரி ஏப்பா எங்கேயோ இருந்த ஹீரோயின் நீயும் வெளிநாட்டில் வந்து வாழ்கிறது என்ன, 1 வருஷமாக வெளிநாட்டில் சுற்றுறது என்ன, விலை கூடன காப்பி குடிக்கிறது என்ன, இதுக்கெல்லாம் படம் எங்கேருந்துப்பா வருதுன்னு பார்த்தா படம் ஸ்டார்டிங்கில் இந்த அம்மா தான் சவுகார்பேட்டையில் 10 கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் கை மாறுது ஹவாலா மணி, அதை பிடிச்சி பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுறான்னு சொல்லியிருக்கு. பிடிச்சிருவாரு. ஆனால் கிளைமேக்ஸில் தான் தெரியுது பயமுள்ள 10 கோடியை அமுக்கிட்டாம்ல, கொடுக்கல அரசாங்கத்துக்கு. அந்த 10 கோடியை வச்சுட்டு தான் ஸ்டார்பக்ஸில் காஃபி, வெளிநாட்டில் ஹீரோயினோட ட்ரிப்புன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மாவும் சரி போனா போகுது, நீ தான் இறந்து போயிட்டேன்னு ரெக்கார்டில் இருக்குல்ல, அந்த 10 கோடி அப்படியே விட்டுருவான். ஏன்னா உனக்கு அது பார்ட் 2க்கு அட்வான்ஸு, பார்ட் 2 சம்பளம் உனக்கு. இப்போ பார்ட் 2ல் வந்து சரத்குமார் தான் ராணா, இவர் வந்து வெளிநாட்டிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்க போகிறாங்க. உங்களுக்கு டேரக்டர் சொல்லியிருப்பாரு பார்ட் 1 முடியும் போது, ரஷ்யாவில் 10 நாள் ப்ரோக்ராம், ஜெர்மனியில் 20 நாள் ப்ரோக்ராம், ஒரு வருஷம் வெளிநாட்டிலே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் இங்கே சுற்றிக்கிட்டே இருக்க, ஊர் பக்கம் வந்துடாதீங்க, பாட்டு எங்களுக்கு வேணான்ட்டாங்க. ஆனால் ஒரு அளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு படமே இல்லை, உங்களுக்கு வேறு வேலை வெட்டியெல்லாம் இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கேன்னா நீங்கள் சும்மா பார்க்கலாம். இதில் ஒன்று பண்ணாங்க சார், எனக்கு நானே நக்கல் பண்ணிட்டேன் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது. நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுங்கிற மாதிரி இங்கே 5 பேர் கொண்ட டீம், வாங்க நம்ம ரஷ்யா போவோம் அப்படின்னு போயிடுவாங்க. போய் ரஷ்யாவில் போய் இறங்கியாச்சு. இவங்க ஒரே டீம், ஆனால் ரஷ்யாவில் உள்ளே போனது எதுக்கு, ரஷ்யன் போலீஸை சுட்டு போட்டு அங்கே இருக்கிற ஒருத்தவங்களை தூக்கிட்டு வர்றது. ஒரே டீமுங்கிறதுக்காக எப்படி தெரியுமா நடந்து போகிறாங்க, அந்த எஸ்கலேட்டர் இருக்கும்ல அதில் இறங்கி வர்றாங்க. எப்படின்னா ஒட்டிக்கிட்டு 5 பேர் ஒட்டிக்கிட்டு ரஷ்யன் போலீஸ்கிட்ட இருந்து மறைஞ்சி வாழ்கிறாங்களா. ஏன்னா நீங்கள் ஒரு டீம்னு தெரியும், அதுக்காக போகிற இடமெல்லாம் ஒட்டிக்கிட்டே போவீங்களா, தனித்தனியாக போனால் ஆகாதா, நமக்கு காட்டணுமா, நாங்களாம் ஒரே டீமு, ரஷ்யா போனாலும் அப்படி தான் இருப்போம். ஆனால் அநியாயம் சொல்லக்கூடாதுங்க, அந்த ரோலுக்கு ஆர்யா பெர்ஃபெக்டாக இருந்தார். சும்மா உடம்பெல்லாம் செமையாக வச்சுக்கிட்டு. எதுக்கு ஆர்யாவுக்கு அதில் கொண்டை வளர்த்து விட்டாங்கன்னு தெரியலை. கொண்டை வளர்த்ததுனால அவர் என்ன பிடிக்கிட்டாருன்னா ஒன்றும் இல்லை, அண்டை ஹோட்டலில் இருக்கும்போது அந்த முடி பப்பரை பேண்ட் இருந்து அவ்வளோ மட்டும்தான், அப்புறம் எப்போ பார்த்தாலும் கொண்டையை கட்டிக்கிட்டு தான் இருப்பார். எதுக்கு கொண்டை வளர்த்தாரு தெரியாது. கௌதம் கார்த்திக் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஆர்யாலாம் 6 பேக் வச்சுட்டு வர்றாரு, நீங்கள் இதில் வில்லனா பண்ணுறீங்க, நீங்களும் 6 பேக் வைக்கணும்னு டேரக்டர் சொன்னதுக்காக 6-7 மாதம் நானும் வாங்கன்னு உழைச்சி 6 பேக்கெல்லாம் வச்சுட்டு போனா சார், நகை கண்ணு கூட தெரியாத அளவுக்கு க்ளவுஸை போட்டு நடிக்க விட்டாங்கன்னு பார்த்தா, ஆமாம் மூஞ்சி மட்டும்தான் இருக்குது, மிச்சமெல்லாம் கருப்பாக கவர் பண்ணி விட்டாங்க. க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் வருவார் பெரும்பாலுமான டைம்.
கடைசி வரைக்கும் அவரை சிக்ஸ் பேக்கை காட்டவே கிடையாது. சரத்குமார் நம்ம விடாமுயற்சி அஜித்குமார் மாதிரி அதில் தாடி முடியெல்லாம் ஷார்ட்டாக வெட்டிட்டு வெள்ளையா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் கிளைமேக்ஸில் அவ்வளோதான். இப்போ பார்ட் 2 அவர் நினச்சிருப்பாரு பார்ட் 2ல் ஃபுல் சம்பளத்தை வாங்கிக்கிற தம்பி. இப்போ பார்ப்பாரு ஐயோ சம்பளத்தை முன்கூட்டியே வாங்கியிருக்கலாமே, பார்ட் 2 வராதுன்னு நான் நினைக்கலையே. அதான் உங்களுக்கு போர் அடித்தா நீங்கள் சும்மா பாருங்கள், அப்போ தான் போர் அடித்ததே மேல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.